மேஜிக் ஷோவை ரசிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தபடியா ஒரு சின்ன சமர். நீங்க நீங்க வேற கொஞ்சம் மேல வரீங்களா? Anybody from this side? You, madam. Please come. உன்னதா கூப்பிடுறாங்க. ஏஞ்சு போடி. Hello. Gentlemen, ரொம்ப பிரமாதமா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. இந்த கோட்ல ஒரு பூ இருந்தா எப்படி இருக்கு? அழகான பூ. இதுக்கு வாசனை இருக்கா பாருங்க. என்ன மச்சி டக்கர் பூ இது? யார் காதுல வைக்கிறதுக்கு? மச்சி காதல வைக்கிறதுக்கு இல்லடா, காதல வளர்க்கறதுக்கு. டேய், லில்லிக்கு என் மேல காதலும் இல்ல ஒரு கருமாதியும் இல்லன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு பார் ஹெலிகாப்டர் சுத்துற மாதிரி என்னையே சுத்தி சுத்தி வட்டம் அடிக்க போறா. டேய், அன்னைக்கு என்னமோ தாயத்துன்னு இன்னைக்கு என்னமோ பூவுன்ற இல்ல என்ன? எங்களை எல்லாம் என்ன மாங்காமடையன்னு நினைச்சியா? அட மாங்காமடையா, இந்த பூவை பத்தி அவ்வளவுதான் உனக்கு தெரியும். இமயமலை சாமியார் ஒருத்தர் பரங்கி மலைக்கு வந்து எனக்காகவே ஸ்பெஷலா மந்திரிச்சு கொடுத்த பூ. ஓஹோ, அப்படியா? ஆமா. இந்த பூவை எந்த பொண்ணு தலையிலயாவது கொண்டு போய் வச்சேன், அவ என் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி ஓடியாந்துடணும். இவன் பேச்ச கேட்டு பூவை எவ தலையிலயாவது கொண்டு வச்சோம்னா பொண்ணு வர மாட்டான், போலீஸ் தான் வரும். சக்கரு லில்லி. ஆமா லில்லி. ஏய், ஜகா வாங்கி மறைஞ்சிருந்து வேடிக்கை பாருங்க. இந்த வந்துட்டேன். மெல்ல நடமே நீ என்னாகும். ஸ்வீட்டி கொஞ்சம் நில்ல. ஏன் என் பின்னாடியே வர? இந்த பூவை உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? இது உன் தலையில வச்சாதான் என் மனசே ஆறும். ப்ளீஸ் எனக்காக இதை கொஞ்சம் வாங்கிக்க. நீ வாங்கிக்கல நான் இந்த இடத்த விட்டு நவர மாட்டேன். ஐயோ, பிரின்சிபல் வராரு, போயிடு. ப்ளீஸ் 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 கொடுத்து தொலை. ஆஹா ஆஹா. ஸ்வீட்டி உங்க பாதியாவது பார்த்து போடி. ஐயோ, என்னம்மா பூவா? ஆமா, இந்த பூ. என்னடா மேல பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஹெலிகாப்டரையா? போன காரியம் என்னடாச்சு? வர்றா வர்றா, நேரம் பாதி தூரம் வந்துருப்பா. மச்சான் வந்துட்டா வந்துட்டா. பூவை குடிச்சு லில்லிய பல்லியா மாத்திக்கடா பாவி. ஒழுங்கா பார்த்து சொல்லு. இவ லில்லி இல்ல, பூடவல்லி. ஆமா, கூடவள்ளி. மச்சான், பொண்ணுதான் மச்சான். மச்சான், என்ன மச்சான் இது? ஆசையா உன் பின்னால வந்திருக்கேன், என்ன தவிக்க விட்டுடாத மச்சான். சாமியார் மச்சான் 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 மச்சான். ஐயோ மச்சான், ஐயோ, சாமியாரே சாமியாரே, காலத்துக்கு சாமியாரே கூப்பிட்டு போ. ரூபாய் வர மாட்டேன் சாமியாரே. என்னடி இன்னைக்கு என்ன வந்தது உனக்கு? விதவிதமா போஸ் கொடுக்குற, விதவிதமா சிரிச்சு பாக்குற. வசந்த் இன்னைக்கு பார்க்குக்கு வருவாருன்னு நினைக்கிறியா? நிச்சயமா வசந்த் வருவாரு. என்ன பாக்குறதுக்காகவே வருவாரு. நிலாவை பிடிக்க ஆசைப்படுற குழந்தைடி நீ. அவன் கோடீஸ்வரன்,
உன்னையெல்லாம் நினைக்க அவனுக்கு நேரம் எது? நீதான் 24 மணி நேரமும் அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கல. ஒவ்வொரு இதய துடிப்பையும் மணியோசையாக்கி அவரை நான் ஆராதிக்கிறேன். நீ மட்டும் அவனை விரும்பினா போதுமா? அவன் இதய கதவு உனக்காக திறந்தாதானே? இன்னைக்கு எப்படியாவது அவர் தனியா சந்திச்சு என் உணர்வுகளை எல்லாம் பூங்கொத்தாக்கி அவர் காலடியில சமர்ப்பிக்க போறேன். 2ல 1 சொல்லாம என்கிட்ட இருந்து அவர் இன்னைக்கு தப்பிக்க முடியாது. பெஸ்ட் ஆஃப் லக். ஏண்டா முன்சாமி, பணத்தை பத்திரமா வைடா. வட்டி வசூல் பண்ண கருப்பா வந்துட போறான். சம்பளத்தன்னைக்கு கழுகு மாதிரி வந்து நிப்பானே, எங்க ஆளைய காணோம். பொல்லாத பையன், பேய் மாதிரி அலைவான். சீக்கிரமா இடத்த காலி பண்ணிடுவோம், இல்லன்னா சம்பள பணம் வீடு போய் சேராது. ஏன்டா ஸ்பிரிங்கு தலையா? என்ன நீ இங்கேயா இருக்க? ஓடி போயிருவீங்க தானடா ஒளிஞ்சிட்டு நிக்கிறேன். ஏன்டா என்கிட்டயே வட்டிக்கு பணத்தை வாங்கி தின்னு புட்டு என்னையே ஏசுறீங்களா? எடுங்கடா வட்டியை முதலையும். இந்தாண்ண. என்னடா 30 ரூபா இருக்கு? அசல் தானடா. 3 மாசம் வட்டி 90 ரூபாய் கொடு. அடுத்த மாசம் சேர்த்து தந்துடுறேன். இந்த மாசம் எங்க அப்பாவுக்கு தலை தவசம். 10 மாசமா உங்க ஒப்பனுக்கு தலை தவசம்னு சொல்றியே, உங்க ஒப்பன் என்ன ராவணனா? சரி, அடுத்த மாசமே கொடு. ரொம்ப நல்லது. அது வரைக்கும் இது இருக்கட்டும். அண்ணன், சோறு எடுத்துட்டு வர்றதுக்கு இது ஒண்ணுதானே இருக்கு. பெரிய எஸ்டேட் ஓனரு டிபன் கேரியில தான் சோறு எடுத்துட்டு போவாரு. காகிதத்துல கட்டிட்டு போடா, இல்லன்னா அதையே தின்னுடா கழுத. அண்ணே அண்ணே அண்ணன் வசதி எப்படி? அண்ணன் வாங்கின அட்வான்ஸுக்காக சம்பள பணம் பூராத்தையும் பிடிச்சிட்டானுங்க. டீ குடிக்க கூட காசு இல்ல. டீ என்கிட்ட கேக்குறியா? இல்ல, எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. சமாளி. நான் ஒருத்தன் தான் வேலை பாக்குறேன் எங்க வீட்டுல. கூட பிறந்த 5 பொம்பளை பிள்ளைங்க. அதனால தானே உனக்கெல்லாம் நான் வட்டிக்கு பணம் கொடுத்தேன். உன்னால பணம் கொடுக்க முடியலன்னா சாயந்தரம் உன் பெரிய தங்கச்சி இந்த பக்கம் அனுப்பி வை. என்ன மானகட்டம் நினைச்சியா? மரியாதையா பேசியா? அடுத்த மாசம் கொடுக்கறேன்னு உன் தங்கச்சி கிட்ட சொல்லி இருப்ப சொன்னேன்டா. அப்படியா? அடுத்த மாசமே கொடு. அது வரைக்கும் இத கொடு. இல்ல, அங்க என்ன இருக்குன்னு இப்படி சொல்ற? இப்படியே வெளியே போடுது. அப்படியே போ, அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். டேய், அடுத்த மாசம் வட்டியும் முதல்ல நீ குடுக்கல, அப்புறம் இதுவும். ஐயோ ஐயோ, என்ன பாக்காத மச்சி, வசந்த் தனியா உட்கார்ந்து என்ன படிக்கிறான்? ஏதாவது பேஸ்புக்கா இருக்கான். போட்டான். ஒன்ன மாதிரி நினைச்சு அவனையும் உருப்புறம் எப்பயும் தனியா தாண்டா இருப்பான். நம்ம கட்சியிலேயே சேருவான். பிரின்சிபலை கேர் பண்றது தப்புன்னு சொன்னேன். அதுக்காக என்ன கேர் பண்ண வந்துட்டீங்களா? என்னடா விஷயம்? நாங்க எல்லாரும் சேர்ந்து ஏகமனதா முடிவு எடுத்தோம். என்ன முடிவு? ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டீங்களா? நீதான் இனிமே நம்ம காலேஜ் செக்ரட்டரி. உன்னை தேர்தல்ல நிறுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். நான் அப்படி முடிவு பண்ணலையே. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் மச்சி. இந்த நாமினேஷன் மட்டும் கையெழுத்து போட்டு கூட பாக்கிய நாங்க பாத்துக்கிறோம். அவ்வளவுதான். டேய், அவ பதவின்னு அலையறான். இவன் என்னடா சாணவத்தை உதவி தள்ளுறான்டா. பொழைக்க தெரியாதவன்டா. ரகு, பதவிக்கு வருது உழைக்கிறதுக்காக இல்ல. நம்மளால நல்லது செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இருந்தா பதவிக்கு வரணும். இல்ல ஒதுங்க அடுத்தவனுக்கு வழியை விட்டுடணும். சரிதான்டா, ரொம்ப கிராக்கி பண்ணாம கையெழுத்து போடு. ஆமா வசந்த், செக்ரட்டரி போஸ்டுக்கு தகுதியான ஒரே கேண்டிடேட் நீதான். 100% கரெக்ட். பணம், பர்சனாலிட்டி 2 நான் மஸ்ட் இருக்கு. அண்ணா, கையெழுத்து போடுங்க அண்ணா. அது என்னன்னா போடுற கையெழுத்த. எங்க வாத்தியார் வசந்த் எழுத்திருக்க எவனுக்கு தில்லு இருக்கு? வசந்த் வாழ்க! வாழ்க வசந்த்! பதவி என்பது ஆண்களின் பரம்பரை சொத்தா? நாட்டையே பெண் ஆளும் போது போதுமா? உட்காரு. உங்க அம்மா எம்எல்ஏங்கிறது எங்களுக்கு தெரியும். நானும் எலெக்ஷன்ல நிக்க போறேன். நம்ம காலேஜ் செக்ரட்டரி போஸ்டுக்கு ஏத்து போட்டி போட போறேன். ஆண்களின் ஆதிக்கத்தை ஒழிப்பதே லட்சியம். லட்சியம் மட்டும் இருந்தா போதுமா? கொஞ்சம் லட்சணமாவும் இருக்கணும். அப்பதான் ஜென்ஸ் ஓட்டு விடும். தெரிஞ்சுக்கோ. அப்படின்னா நான் நிக்கிறேன். யார் நின்னாலும் சரி, நான் எழுத்து போட்டி போறதா முடிவு பண்ணிட்டேன். ஸ்டாப் இட். நீங்க அடிச்சுக்கிறத பார்த்தா நானே நிக்கலாம் போல தோணுது. அப்படிவா வழிக்கு போடுதுல கையெழுத்து. என்னடி இது? எலெக்ஷன்ல நீ நிக்கிறதுக்கு நாமினேஷன். நானா? வேற யாரு? நீயே தான். நாங்கெல்லாம் கெஞ்சினா நீ மிஞ்சுவ. இப்போ உன் வாய் திறந்து சொல்லிட்ட இல்லையா? எப்படி எங்க ஐடியா? போடு. ஹெல் வித் யுவர் ஐடியா. எலெக்ஷன் ஆகுது, மண்ணாங்கிட்டையாவது. போங்கடி. இந்து, அறிவு அழகு ரெண்டும் உங்ககிட்ட தான் இருக்கு. பெண்கள் சார்பில் போட்டி போற தகுதியும் உனக்கு ஒத்திக்குதான் இருக்கு. படிப்பை தவிர வேற எதுலயும் நான் மத்தவங்களோட போட்டி போட விரும்பல. எனக்கு மேடை ஏறி பேச தெரியாது, ஓட்டு கேட்கவும் தெரியாது. நீ எதையுமே செய்ய வேண்டாமா? இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போடு. போடுமா? போடுமா? போடு. இந்த குடி போடு. எங்கள் போட்டு வீரங்கனை இந்துவுக்கு எங்கள் போட்டு. முள்ளமா வாடா.
நாளைக்கே தமிழ்நாட்டுல பெரிய பூகம்பம்னு பேப்பர்ல எழுதிட போறான் முள்ளவா இவன் வேற நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிற பிரதீப் வசந்த் ஜெயிச்சுட்டார் தெரியுமா நான் சொன்னபடியே பாத்தியார் ஜெயிச்சுட்டாரு ஏண்டா சொப்பன எப்படி ஏதாவது கண்டியா இன்னும் எலெக்ஷனே நடக்கல அதுக்குள்ள எப்படி ஜெயிச்சுப்பான் என்ன நோட்டீஸ் போர்ட பாருங்கடா வசந்த் ஏகமனா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா இந்து 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 போய் நாமினேஷனையும் வாபஸ் வாங்கிட்டு தேர்தல்ல இருந்து வெளியிட்டாங்க ஏண்டி இந்து எங்க மூஞ்சில எல்லாம் கரிய பூசிட்டல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை எலெக்ஷன் நிக்க வச்சோம் இப்படி பண்ணிட்டேடி பாவி உன்னை நிறுத்தினதுக்கு இந்த மரத்தை நிறுத்தி வச்சிருக்க யாரை கேட்டுட்டு வித்ட்ரா பண்ண என் மனசாட்சியை கேட்டு காலை வாரிட்டேடி நீ வந்தா லேடிஸ்க்கு ஏதாவது செய்வேன்னு நம்பித்தானே உன்னை நிக்க வச்சோம் வசந்த் அதை செய்வாரு நான் நம்புறேன் உங்க கூட பழகுனதுல இருந்தே என்னால ஒரு நிமிஷம் கூட தனியாவே இருக்க முடியல. ஒரு நிமிஷத்துக்கு இப்படின்னா அடுத்த 10 நாளுக்கு எப்படி தனியா இருக்க போற? ஏன் நீங்க எங்க போறீங்க? எங்கேயும் போறது இல்ல. அடுத்த 10 நாளுக்கு நீயும் நானும் சந்திக்க போறது இல்ல. அப்படி சந்திச்சாலும் பேசிக்க போறது இல்ல. நான் என்ன தப்பு பண்ண? பரீட்சை அத மறந்துட்டியா? நான் தான் படிக்கணும். நீங்க படிச்சுட்டு வேலை தேடி அலைய போறீங்களா? வெற்றியை கணிக்காம நான் எதிலையும் கால் வைக்க மாட்டேன். பட்டம் வாங்கணுங்கிற நோக்கத்தோட தான் நான் காலேஜ்குள்ள நுழைஞ்சேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடைக்காதுன்னு தெரிஞ்சா நான் எக்ஸாம்க்கே போக மாட்டேன். படிங்க, யார் வேண்டாம்னது? அப்புறம் தங்கள் தரிசனம் எப்பதான் கிடைக்குமோ? கடைசி பரீட்சை எழுதிட்டு நீ வெளியே வரும்போது என் கார் முன்னால நிற்கும். எதுக்கு? இந்த அனாதை இருப்பிடத்துக்கு உன்னை அழைச்சிட்டு போறேன். நீ வாழ போற வீட்டை நீ பார்க்க வேண்டாமா? சரி, அப்புறம்? அக்னி சாட்சியா உன் கழுத்துல மஞ்சக்கயிறை நான் கட்டுவேன். அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு உனக்கு தெரியாதா? ஹனிமூன் போக மாட்டாங்களா? ஆமா இந்து, நம்ம ஹனிமூன் சுவிட்சர்லாண்ட்ல தான். திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஆமா, உங்க ஆசை எல்லாம் 60 நாளைக்கு தானே எனக்கு நல்லா தெரியும். காதலிக்கிறதுக்கு அப்புறம் நேரம் கிடைக்காது இந்து. எஸ்டேட் வேலையில நான் முடிடுவேன். குழந்தையா தாராட்டத்தான் உனக்கு நேரம் சரியா இருக்கும். அததான் சொன்னேன். என்னடா வசந்த், ஆளைய பார்க்க முடியல? எனக்கு 1000 வேலைடா. தோல் கொடுக்க கூட யாருமே கிடையாது. தோல் கொடுக்கதான் தோகமையில தேடிட்டு இருக்க போல இருக்க. இந்துவ சொல்றியா? அவளை பத்தி இப்ப பேசாத. ஏண்டா, அதுக்குள்ள காதல் கசந்துருச்சா? பாத்தியா, முதல்ல இதெல்லாம் முடிச்சாகணும். படி படி. உன் பக்கத்துல உட்காந்து எழுத போறது நான். நீ நல்லா எழுதினா தானே காப்பி அடிக்க போற. நான் நல்ல மார்க் வாங்க முடியும். அது கிடக்கட்டும். டேய், இப்படி ஒரேட படிப்புல மூவினாக்க இந்து ஒண்ணு மறந்துட போறடா. நானே அவகிட்ட சொல்லிட்டேன் என்ன மறந்துடுன்னு. வெரி குட். எப்படா சொன்ன? பரீட்சை முடிகிற வரைக்கும் ஒருத்தர் பாக்குறது இல்லைன்னு முடிவு பண்ணிருக்கோம். இவ்வளவுதானா? நீ என்ன நினைச்ச? ஒரேடியா கையை கழுவு முடிவு பண்ணிட்டேன்னு நினைச்சேன். முடிவு பண்ணிட்டேன். இந்துதான் என் மனைவின்னு. டேய், என்னடா வளர்ற? எஸ், ஐ அம் கோயிங் டு மேரி ஹர். திடீர் திருமணமா? தப்பு தான் நடந்துருச்சா? மாசம் எத்தனைன்னு சொல்ற? நல்ல டாக்டரா நான் சொல்றேன். டோன்ட் டாக் ரபிஷ். அதிகாரப்பூர்வமா எனக்கு சொந்தமா எந்த பொருளையும் அனுபவிக்க மாட்டேன்டா. இந்து உடம்பாலையும் மனசாலையும் பரிசுத்தமானவன். நீ நினைக்கிற மாதிரி கீழ்த்தரமான ஆசைகளோட நாங்க பழகல. ஒண்ணு எனக்கு தெரியாதா? இந்துகிட்ட அழகு இருக்கு, அறிவு இருக்கு. ஆனா என்னடா இல்ல? வசந்த், யூ ஆர் நாட் an ordinary man. நீ ஒரு கோடீஸ்வரன். சரி, இப்ப என்ன இருக்கு? வசந்த், உனக்கு மனைவியா வரவ உன் அந்தஸ்து ஏத்தவளா இருக்கணும். மிஸ்ஸஸ் சிந்துமதி வசந்தின் பேர் மாறும்போது அந்தஸ்தும் பொறுப்பும் தானே வந்துடும். க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிற முறையில அட்வைஸ் பண்ண வேண்டியது என் கடமை. எனிவே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். பிரதீப், பரீட்சை முடிகிற அன்னைக்கு இந்து அழைச்சிட்டு வர போறேன். எதுக்குடா? அவ வாழ போற வீட்டை அவ பார்க்க வேண்டாமா? கேரியண்டா. பெஸ்ட் ஆஃப் லக். See you then. இல்லடா, டீ சாப்பிட்டு போ. டீ சாப்பிடுங்க. என்ன கருப்பா, வண்டியில அப்படி ஓடுது? நடு ரோட்ல ஓடுது. வட்டியில தான் ஓடுதான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒரு பொழப்புங்களா? முடிய சுட்டா கறி ஆகுமா? இந்து, இந்து, ஏ இந்து,
லாஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணியடி. நான் சாய்ஸ்ல விட்டுட்டேன். நீ அவ மார்க் சொல்லையா விளையாட கொஸ்டினா பார்த்து ஆன்சர் பண்ணிருப்பா. இந்துவோட சாய்ஸ் எப்பவுமே நல்லா தாண்டி இருக்கும். எக்ஸாம் முடிஞ்சு போச்சு, இனிமே உன்னை எப்படி பாக்குறது? எனக்கு என்ன நிச்சயதார்த்தமா முடிஞ்சிருக்கு, உன்ன மாதிரி புருஷ வீட்டுக்கு ஓடுறதுக்கு. சரி சரி, எனக்கு வம்பளுக்கு நேரம் இல்ல, நான் வரேன். ஓகே பை. ஹேவ் a nice day. பை பை. மச்சி கடைசி கம் சொல்றேன். வசந்த் எப்பறம் எக்ஸாம் எழுதுன? தோல்விங்கிறது எங்கராதிலே கிடையாதுடா. அப்போ நிச்சயம் வெற்றி எனக்கு தான். ஆல்ரைட், படிச்சு படிச்சு போர் அடிச்சு போச்சு. ஏதாவது படத்துக்கு போலாம் வரையா? இன்னைக்கு நான் எங்கேயும் வர முடியாது. ஏன்டா? இந்து எஸ்டேட் கூட்டிட்டு போறேன்டா சொன்னானே. மறந்தே போயிட்டேன் மத்தியா. ஐ எம் வெரி சாரி. விஷ் ஆல் தி பெஸ்ட். Thanks. See you then. Bye. Come on. Shall we go? Yeah. இதுதான் இந்த அனாதையின் இருப்பிடம். இளவரசியின் வருவதற்காக எங்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியல? நிசப்தமான இந்த மாளிகையில உன் மென்மையான பாதங்களின் மெட்டி சத்தம் நம் வாழ்நாள் பூரா கேட்டுக்கிட்டே இருக்கணும். கமான். ஏன் தயங்குற? Come on. வா. Come. இந்த தொட்டில தான் நான் தூங்கினேனா? It's lovely. இங்கதான் நான் தவிர்ந்து விளையாடினேன். மியூசியத்துல வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருக்கீங்களே. எல்லாம் இங்க வரப்போற நம்ம பேபிக்காக தான். Come on. நான் சாப்பிடுற ரூமை பாத்தியா? இவ்வளவு நாள் இந்த ரூம்ல கரண்டி சத்தம் மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தது. இனிமே வளையல் சத்தம் கேட்கும் இல்லையா? இவ்வளவு பெரிய டேபிளுக்கு ஒரே ஒரு நாற்காலி தானா? இவ்வளவு பெரிய உலகத்துல உறவுன்னு சொல்லிக்கிட்டு எங்க உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு யாருமே இல்ல. இந்து, நீ இந்த வீட்டுக்கு வந்ததும் இந்த நாற்காலிக்கு துணையா இன்னொரு நாற்காலி வரும். வராதுங்க. ஏன் அப்படி சொல்ற? சாப்பிடுவோம். இந்த ரூம்ல தான் எங்க தாத்தாவும் பாட்டி தூங்குனாங்க, எங்க அப்பா பிறந்தார். எங்க அப்பாவும் அம்மா தூங்குனாங்க, நான் பிறந்தேன். இனிமே நானும் நீயும். இதுதான் எங்க பரம்பரை பெட். உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா உள்ள போய் பார்க்கலாமா? எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன விஷயம்? டங்கால் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. யார் பேசுறது? நீங்களே பதில் சொல்லுங்களேன். நியூயார்க் கால் தம்பி. துரை உங்களோட அவசரமா பேசணுமா? காலையிலோட போன் பண்ணாரு, நீங்க இல்ல. ஓஹோ, எக்ஸ்கியூஸ் மீ, கால் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். மைசூருக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். எல்லாம் கரெக்டா பார்த்து செய்யுங்க. லேட் பண்ணாம கிளம்புங்க. எஸ் சார்.
என்ன பாக்குற? ஒண்ணு இல்ல. அம்மா என்ன ட்ரிங்க் சாப்பிடுவீங்க? பிராண்டியா, விஸ்கியா, ஜின்னா, ரம்மா, கள்ளச்சாராயமா இல்ல நல்ல சாராயமா? அதுல தண்ணி ஊத்தி அடிக்கிற பழக்கம் உண்டா? நான்சென்ஸ். என்ன பேசுற? அம்மா கோவிச்சுக்கப்படாது. சாதாரணமா இங்க வர்ற பொண்ணுங்கெல்லாம் அதைத்தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அம்மா இந்த தொழிலுக்கு புதுசு போல இருக்கு. Stupid. யார்கிட்ட பேசுற? மறுபடியும் கோவிச்சுக்கிறீங்களே. அந்த தினுசு பொண்ணோன்னு நினைச்சு நான் உங்களை ஒரு தினுசா பார்த்துட்டேன். அம்மா நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓ, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீதான் என் வருங்கால மனைவின்னு சத்தியம் பண்ணிருப்பாரு. ஆமா. உங்களை பார்த்தா நல்ல குடும்பத்து பொண்ணு மாதிரி தெரியுது. பணத்தையும் பகட்டையும் பார்த்து ஏமாந்துட்டீங்களேம்மா. என்ன சொல்ற? உங்களை காப்பாத்திக்க வழி சொல்றேன். புத்திசாலி பொண்ணா இருந்தா பொழைச்சுங்க. இதுதான் நான் பிறந்த ரூமு, இதுதான் நான் வளர்ந்த ரூமு அப்படின்னு படிக்கட்டுல இருந்து படுக்கையற வரையில் சொல்லியிருப்பாரு. சுத்தி காட்டியிருப்பாரு. இந்த அறைக்குள்ள இன்னும் நான் நுழைஞ்சதே இல்லைன்னு சத்தியம் பண்ணிருப்பாரு. இந்த அறைய திறந்து காட்டிட்டாரா? இல்ல. ஏ? அங்கதான் இருக்கு விஷயமே. இப்ப வந்த உடனே இந்த ரூமை தான் திறப்பாரு. திறந்து 2 பேரும் ஒன்னா உள்ள போவீங்க. அப்புறம் அவர் மட்டும் ஒண்ணும் தெரியாத மாதிரி தனியா வெளியே வருவார். இந்த அறைக்குள்ள கற்ப பறிகொடுத்துட்டு செத்த கன்னி பொண்களுக்கு கணக்கே இல்லம்மா. நான் சொல்றது பொய்யா இருந்தா இருட்டினதுக்கு அப்புறம் எஸ்டேட்டுக்குள்ள வந்து பாருங்க. எத்தனை மோகினிகள் நடமாடுதுன்னு உங்களுக்கே தெரியும். அங்க பாத்தீங்களா? அந்த ஜன்னலுக்கு வெளியே ஒரு கிழமை உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரே, தெரியுதா? ஆமா. அந்த கிழவன் பொண்ணு கிணத்துல குதிச்சு செத்ததுக்கு கூட இந்த பாவிதாமா காரணம். யார பத்தி சொல்றீங்க? யார நம்பி நீங்க இங்க வந்திருக்கிறீங்களோ அந்த உத்தமரை பத்தி தாமா சொல்றேன். சில நேரங்கள்ல வேற தினசு பொண்ணுகளை அழைச்சிட்டு வருவார். அந்த நேரத்துல அவர் வெறி தனியிற வரைக்கும் நான் தாமா ஒத்தாசையா இருப்பேன். நீங்க என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி இருக்கிறீங்க. அதனாலதான் இந்த உண்மையை சொல்றேன். இல்லைன்னா எனக்கேம்மா இந்த பொழப்பு. அம்மா, இந்த விஷயத்தை வேற யாருகிட்டையும் சொல்லி என்ன காட்டி கொடுத்துறாதீங்க. என் தலையே போயிடும். நீங்க சீக்கிரமா இங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு வழியை பாருங்க. போங்க. பத்திரமா இந்த எஸ்டேட்டை விட்டு நீங்க போக வரைக்கும் என் மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கும். அவர் வர்ற நேரமாச்சு. நான் சொல்லிட்டேன். ஜாக்கிரதை.